வணக்கம் நண்பர்களே. இப்போ என்ன பார்க்கலான்னா, சமரச சுத்த சன்மார்க்கம், அதாவது ராமலிங்க அடிகள் என்னும் திரு அருட்பிரகாச வள்ளலாரால் தோற்றுவிக்கப்பட்டது. அவர் பார்த்திங்கன்னா அக்டோபர் 5 1823 மருதூரில் பிறக்கிறாரு. இவருடைய பிறப்பின் நோக்கமே பார்த்திங்கன்னா சுத்த சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரணுன்றது தான் இவருடைய பிறப்புடைய நோக்கமே. அதுதான். இதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சம்மதத்தால் அவரால் இங்கு அனுப்பப்பட்டவர் தான் வள்ளலார் அவர்கள். இதுதான் இதனுடைய உண்மை. இதுதான் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வராங்க, அவங்க ஒரு வழிபாட்டு முறையை தோற்றுவிக்கிறாங்க. அது ஒரு மதமாக மாறுது. அது வெளியிலே ஆகட்டும், வெளியிலேருந்து இங்கே நம்ம நாட்டுக்குள்ளே வந்தேரி மதங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஆகட்டும், ஒரு ஞானிகள் அங்கங்கே பிறக்கிறாங்க. அவங்களோட வழிபாட்டு முறைகளை சொல்கிறாங்க, வாழ்க்கை வாழக்கூடிய முறைகளை சொல்கிறாங்க. அதுவே பின்னால் ஒரு மதமாகி அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக ஆகுது. ஒவ்வொருத்தவங்க பின்பற்றுறாங்க, பின்னாடி சண்டைகள் வருது, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இந்த பூமிக்கான முடிவு இதுதான். இந்த காலகட்டம் இந்த பூமிக்கான முடிவு. இதோட சமய மதங்கள் எல்லாமே அழியணும். அதுக்கு பிறகு சுத்த சன்மார்க்க உலகமாக மாற வேண்டும் என்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்கப்பட்டவர் வள்ளலார். அவரே தன்னுடைய பாடல்களிலே தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மாந்தரையெல்லாம் இச்சகத்தே திருத்தி சன்மார்க்க திருத்திடை வருவிக்க உற்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடலில் அவர் எழுதுகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா புறத்தில் மட்டும் வெளுத்து, அதாவது இனிமையாக இனிச்சொல் பேசி வெளியே சுற்றி தெரியுங்கள், உள்ளுக்குள்ளே கருத்து, அதாவது அழுக்கான விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வெளிப்படையாக நல்லவங்களாக பேசுகிறவங்கள திருத்தி அவங்களுக்கு சுத்த சன்மார்க்க ஒழுக்கமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதுதான் பிரபஞ்சத்தில் மேலானது. இந்த ஒழுக்கங்களையெல்லாம் இவங்களுக்கு போதிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பிறப்பெடுக்கிறாரு. பிறப்பெடுத்த உடனேவே அவர் எடுத்த உடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கும்பிட போல எதுவுமே பண்ணலை. அவர் முற்பிறவியில் என்ன ஒரு நிலையில், என்ன உயர்ந்த நிலையில் இருந்தாருன்றதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியல. அவர் இந்த பிறப்பில் வராரு. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா முருக வழிபாடு, சென்னையில் கந்தக்கோட்டத்தில் முருகனை பற்றி பாடல்களை பாடுறாரு. ஒரு 7-8 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய கவி, அவர் பாடக்கூடிய அந்த பாடிய பாடல்களே அதுக்கு சாட்சி. அந்த முதல் திருமுறையில் வர்றதெல்லாம் அவரும் 6 திருமுறைகள் எழுதியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா 1 to 5 திருமுறை சமயம் சார்ந்த விஷயங்கள் அதில் இருக்கும். சமய தெய்வங்கள், அதை அவர் வழிபட்டதற்கான சாட்சிகளும் அதை சார்ந்த பாடல்களும் அதில் 1 to 5 திருமுறைகள்னு புத்தகமாகவே விற்கிறாங்க. 1 to 5 ஒரு புத்தகமாகவும், 6ஆம் திருமுறை தனியாக இன்னொரு புத்தகமாகவும் வெளியிட்டு தெய்வ நிலையத்தில், வடலூரில் தெய்வ நிலையத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இவர் முதல்ல பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறை பார்த்திங்கன்னா முருக வழிபாடாகவும், சிறு வயதிலே ஆறுமுகனுடைய தரிசனம் கிடைத்ததாகவும் அவருடைய வரலாற்று திரைப்படத்தில் கூட நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அவருடைய பாடல்கள்லையும் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜ் போகிறாரு ஸ்டார்டிங். ஏன்னா அந்த பிறக்கும்போது அந்த இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டலினி சக்தி, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ பலவிதமான சாதனங்கள் செஞ்செல்லாம் இவங்க மூலத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழுப்பணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதுதான் அவங்க முற்பிறப்பில் அவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில் இருந்திருக்கணும். இந்த பூமிக்கு ஒரு காரணத்துக்காக வராங்க. அதாவது சுயநலத்திற்காகவோ அந்த மாதிரின்ட்டு எதுவும் கிடையாது. கடவுளால் கீழ் உலகத்திற்கு அனுப்பப்படுகிறவர்கள் மேலேருந்து. இப்போ அந்த பேரிடர் மீட்பு குழுலாம் இருக்குல்ல, நம்ம இப்போ பார்க்குறோம்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, குகையில் மாட்டிக்கிறது, வெள்ளத்தில் சிக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலி ட்ரெயின்டு எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க இவங்களை காப்பாற்றுறதுக்கு. நிலநடுக்கம் ஏற்படுது, அவங்கள காப்பாற்றுறதுக்கு. சொன்ன மாதிரி
கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான். இந்த உலகம் வந்து அழியக்கூடிய நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சர்ச்சை, மத பிரச்சனைகள், எங்கேயுமே வந்து ஒத்துமை கிடையாது. உண்மையான கடவுளுடைய நிலை யாரும் தெரியல. மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகத்தில் முழுசாக மூழ்கிட்டாங்க, உலக போகங்களில் மூழ்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கைபேசி, அது வந்து பார்த்திங்கன்னா என்னை வள்ளலார் 7 திரை சொன்னார்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8வது திரை மாதிரி தான். இது நம்மளுடைய முயற்சிகளை வந்து முழுசாக மறைச்சி நம்மளுடைய முழு சிந்தனையை வந்து அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு ஒரு கைபேசி இயந்திரம். அதனால் இப்படி வந்து கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற மக்களை வந்து உண்மை நிலையை உணர்த்துவதற்காக வந்து இவங்க வந்து கீழ் உலகத்திற்கு பெறப்படுத்தி வராங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்த உடனே ஒரு எந்த முயற்சியும் தேவையில்லை, தானாக வந்து குண்டலினி சக்தி வந்து மேல்நிலை ஆதாரங்களுக்கு போயிடும். அவங்க வந்து கீழ்நிலை சக்கரங்களெல்லாம் வந்து கடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் ஒரு 6 வயசுலேயே வந்து முருகர் மேலே பாடல்களை கவி பாடக்கூடிய ஒரு நிலை உண்டாயிருக்குன்னா, முருகர்ன்றது முக்கியமாக வந்து மூலஸ்தானத்துலேயும் மூலாதாரத்துலேயும் இருக்குது. ஆறுமுகனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அநாகத சக்கரத்துலேயும் இருக்குது, ஹிருதயஸ்தானத்தில். ஸோ அவருடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் கிட்டத்தட்ட 6-7 வயசுலேயே அவர் வந்து குண்டலினி சக்தி வந்து கீழ்நிலை ஆதாரங்களையெல்லாம் கடந்து அநாகத சக்கர நிலை வரைக்கும் வந்துடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் வந்து ஆறுமுகன் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பாய் ஆறுமுக அதோமுக தரிசனத்தை காணக்கூடிய ஒரு நிலை வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, நான் என்னுடைய தாந்திரிகம் சார்ந்த பதிவுகளில் போட்டிருந்தது என்னென்னா, ஒருவன் வந்து 12 வயதுக்கு உட்பட்டு அந்த 12 வயதுக்கு முன்னாடியே வந்து கீழ்நிலை ஆதாரங்களை கடந்து விடுவானானால் அவனுக்கு வந்து சிற்றின்பமோ ஒரு பெண்ணின் காமத்தை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையோ அவனுக்கு வந்து அவசியமே கிடையாது. அவங்க வந்து முழுசாக வந்து சன்னியாசம் பெற்றுக்கொள்வதற்கோ இல்லை மேல்நிலை அடைவதற்கோ அவங்களுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா அந்த வயசுலேயே நீங்கள் கீழ்நிலை சக்கரத்தெல்லாம் அந்த வாசனை தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்துட்டீங்கன்னா ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு என்ன சொல்கிறது காமத்தை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிற்றின்பம் வந்து அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க நேரடியாக வந்து கடவுளை வந்து நேரடியாக வந்து வணங்கி மேல்நிலை ஏறி அவங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த நிலைக்கு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அரிதான விஷயம். ஏன்னா முற்பிறவியனுடைய தொடர்ச்சி அந்தளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்கும் வேண்டி, மற்றபடி வந்து சிறு வயசுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வந்து கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். அதனால் வள்ளலார் வந்து அந்த சின்ன ஸ்டேஜ்லேயே அதெல்லாம் கடந்து போகிறாரு. அவருடைய வரலாறை நீங்கள் மற்றதெல்லாம் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதனுடைய வரலாறு நான் இதில் நிறைய சொல்ல போகிறதில்ல. அவருடைய அந்த சுத்த சன்மார்க்க நிலை வந்து அதுக்காக சொல்ல வந்தேன் நான். ஸோ இவங்க அந்த சமய நிலையில இவர் வராரு. இவர் சென்னையில் வந்து வடிவுடையம்மனை வணங்குறாரு, தியாகராஜ சுவாமிகளை வணங்குறாரு. இந்த வழிபாட்டு முறையெல்லாம் இவர் பண்ணுறாரு. சமயத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு எல்லாத்தையுமே இவர் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் என்னால் வயசு ஆணித்தனமாக சொல்ல முடியாது, சுமார் ஒரு 35 வயது அவருடைய 35 வயதாக இருக்கும்போது இருக்கலாம், அந்த மத்தியம வயதில் கூட சொல்லலாம். இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா புதுசாக ஒரு நிலைக்கு போகிறார் இவர். அதாவது விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிரந்தம் அதிக்கிரந்தம் துவாத சாந்தம்னு இவர் அந்த லேயர்ஸை வந்து இவர் ஆடி ஸ்டெப்பாக இவர் மேலே மேலே போயிட்டே இருக்கார். அங்கே ஒரு கட்டத்தில் வந்து இவர் உருவம் அருவம் அருவம் நிலையை கடந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு நிலை வந்து அவர் நோக்கி போகிறார் அவர். ஸோ அப்போ அந்த கட்டத்தில் வந்து அதாவது சமய சார்புகளை வந்து அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முழுசாக திறந்து அதுக்கு அடுத்த மேல்நிலையான சமரச சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே அவர் நுழையும் போது தான் அவருக்கு வந்து ஒரு புது நிலையை நோக்கி போகிறாரு. இதுவரையும் அவரும் பயணிக்காத ஒரு நிலை. அந்த நிலை அனுபவங்களினுடைய தொடக்கம் தான் வந்து 6வது திருமுறையாக அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து விஷயம். 6ஆம் திருமுறையினோட இது என்னன்னா அதுதான். அதாவது முழுக்க வந்து சுத்த சிவநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கொண்டு வராரு. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சிவநிலைன்னு இருக்குது, அதுக்கு மேலே பரசிவநிலைன்னு இருக்குது, அதுக்கு மேலே சுத்த சிவநிலை. அதாவது பரசிவநிலைன்றது தான் சித்தாந்தத்தினுடைய முடிவு. அதிலிருந்து தொடங்கக்கூடிய நிலை தான் வந்து சுத்த சிவநிலை. இதுதான் வந்து வள்ளலார் வந்து ஏற்படுத்துறது. இதுக்கான ஒழுக்கங்களை வகுக்கிறாரு. 4 ஒழுக்கங்கள்.
இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்ன்ற 4 விதமான ஒழுக்கங்களையும் அவர் வந்து வகுக்கிறாரு. இது தவிர பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, மூலிகை சார்ந்த விஷயங்கள் சொல்கிறாரு. அப்புறம் உரைநடை பகுதியில் இதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சுப்பிரமணியத்துக்கான விளக்கமாகட்டும், எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை வந்து இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. அது தத்துவ தெய்வம் அப்படின்றதையும் அந்த தத்துவத்திற்கான விளக்கங்களை எல்லாமே அவர் அதில் கொடுத்துருக்காரு. சுப்பிரமணியம் அப்போ இது வந்து திருஅருட்பா உரைநடை பகுதியில் இருக்குது. அதாவது மயிலுக்கு என்ன அர்த்தம், மயில் வாயில் இருக்கிற பாம்புக்கு என்ன அர்த்தம், மயில் மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன அர்த்தம், வள்ளி தெய்வானுக்கு என்ன அர்த்தம், இதனுடைய தத்துவங்களுடைய உண்மை விளக்கம்னா என்னன்றதெல்லாம் அவர் அதில் கொடுக்குறாரு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு நிலைக்கு போகிறாரு. அவருக்கு நிலைக்கு போன உடனே எல்லாமே பல ஆயிரம் பல கோடி சிருஷ்டிகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் வந்து அவருக்கு அறிவுக்கு வந்து தெரியுது. அதாவது என்னென்னா மறைப்பு நீங்கும் போது எல்லாமே தெரிய வரும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நமக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு, அதுதான் விஷயம். நமக்கு வந்து எந்த விஷயமே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியல, எல்லாமே வந்து லாக் ஆகிருக்கு பிரெயினில். அந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படும் போது சிவரகசியம் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் இதெல்லாம் இந்த சாதனங்கள் நம்ம செய்கிறது, படிநிலை போகிறது எல்லாமே அதுக்காக தான். இதுதான் இந்த மறைப்பு தொழில் செய்கிறதுன்றது இதுதான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா முத்தேக சக்தி அப்படின்ற ஒரு நிலை அடைகிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அடைஞ்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த தேகம் போயிருக்காங்க. மாணிக்க வாசகர் வான் கலந்த மாணிக்க வாசக பெருமான்னு சொல்லிட்டு அவர் பிரணவ தேகம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் 3ஆவதாக ஞான தேகம் அப்படின்ற ஒரு நிலையை அடைகிறார். முத்தேக சித்தியை வந்து ஒருங்கே பெறார் வந்து வள்ளலார் வந்து பெற்றுக்கொண்டார். அழ்பெருஞ்சோதி ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவராகவே அந்த நிலையை வந்து அடைஞ்சிட்டார். ஸோ இதுதான் வந்து இதனுடைய முடிவு நிலை. அதாவது 4 புருஷார்த்தம்னு அவர் சொல்லுவார். ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். இது வந்து 4 நிலையாக அவர் வந்து சொல்கிறாரு. சுத்த சன்மார்க்கத்திற்குரிய 4 நிலை அல்லது 4 படிநிலையும் இதுதான். இதனுடைய முடிவு தான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக மாறுறது. அது வந்து பார்த்திங்கன்னா 7 திரைகளும் வந்து சுத்த உஷ்ணத்தால் 7 திரைகளும் நீங்க பெற்று உள்ளிருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதியை தரிசனம் பெற்றுக்கொள்வதே, தரிசனம் பெற்று அம்மயமாதலே சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு நிலை. இதுதான் இதனுடைய முடிவு. சுத்த சன்மார்க்கத்தின் முடிவுன்றது இதுதான். இந்த நிலையை அடைஞ்சவர்களுக்கான ஆற்றல் என்னவா இருக்குன்றதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் யாரும் எதுவும் சொன்னது கிடையாது. திருஅருட்பா உரைநடை பகுதி ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதில் 2வது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான இன்பம் சொல்கிறாரு. இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை யாது அப்படின்ற ஒரு கேள்வியை அவரே தொடுத்து அதற்குரிய பதிலை சொல்கிறாரு. அதில் தான் அவருடைய ஆற்றல் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் அவருடைய ஆற்றல் என்னன்றதை வந்து அவர் வந்து தெளிவுபடுத்துகிறாரு. அதாவது நம்மெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு தகுதி இருக்கும். சில பேருக்கு ஒரு ஊருக்குள்ளே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவர் என்ன சொல்கிறது, ஒரு வகையான ஆளுமை, அவர் அந்த ஊருக்குள்ளே அவர் ஒரு பெரிய இது அப்படின்றவர். ஒரு சில பேருக்கு ஒரு மாவட்ட நிலையிலும் மாநில நிலையிலும் அப்புறம் ஒரு நாட்டு லெவலில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒருவர், உலகத்திலேயே ஆளுமை மிக்க ஒருத்தனாக இருக்கும். அந்த மாதிரி வந்து வள்ளலார்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திலேயே, அதாவது எல்லா உலகங்களையும் சகல கோடி அண்டங்களையும் அண்டாண்டங்களையும் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலேயே அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், ஒரு தனக்கென்று ஒரு தனி ஒரு ஆளுமையை கொண்டவர்கள் வந்து இந்த நிலைக்கு போகிறாங்க. வள்ளலார் மட்டும் கிடையாது, வள்ளலாருடைய நிலைக்கு சென்றவர்கள். இதுக்கு சிருஷ்டிகள்லேயே அந்த மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு சிருஷ்டியில் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குல்ல, இது வந்து பல கோடி சிருஷ்டிகளாக இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ வள்ளலார் மாதிரி நிலையடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். இதற்கு பின்னாடியும் அவர் நிலையை அடைய போகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதற்குரிய காலம் கணிஞ்சு வரும்போது அந்தந்த ஆன்மா பக்குவப்படும் போது அந்தந்த மேல்நிலையை அடைந்து அதற்கான இன்பத்தை வந்து அனுபவிக்கிறார்கள். ஸோ இது
இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முடிவுன்றது. முத்தேக சித்தி, மரணமில்லா பெருவாழ்வு. அவ்வளோதான், இந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். மரணமில்லாத பெருவாழ்வை அடைவது தான் சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம். நன்றி.